போரூர், சென்னை போரூர் அருகே குன்றத்தூர் ரோடு. சென்னை போரூர் அருகே குன்றத்தூர் ரோடு. சென்னை போரூர் அருகே குன்றத்தூர் ரோட்டிற்கு மிகவும் பழமை வாய்ந்த கோவில். மிகவும் பழமை வாய்ந்த கோவில். மார்ச் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. மார்ச் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இன்று கருங்கல்லில் ஆன காளியம்மன் கோவில். கருங்கல்லில் ஆன அந்த கோவில் கட்டியிருக்கிறாங்க. கருங்கல்லில் ஆன காளியம்மன் கோவில். கருங்கல்லில் ஆன காளியம்மன் கோவில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு நாங்கள் அந்த கோவில் கருங்கல்லில் ஆன கோவில் கட்டியிருக்கிறாங்க. அது லீக் ஆகிறது தளம். அதற்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஃபியூராக தாளித்து வெதரிங் கோர்ஸுக்கு நாங்கள் தருகிறோம். காளியம்மன் கோவிலுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து வண்டியில் லோடு ஏற்றப் போகிறோம். போரூர் அருகே குன்றத்தூர் ரோடு. போரூர் அருகே குன்றத்தூர் ரோடு. போரூர் குன்றத்தூர் ரோடு அருகே காளியம்மன் கோவில். மிகவும் பழமை வாய்ந்த கோவில். அந்த கோவில் தெருவு பெயர் வந்து காளியம்மன் ஸ்ட்ரீட். காளியம்மன் ஸ்ட்ரீட், காளியம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு மிகவும் பழமை வாய்ந்த கோவில். அந்த கோவிலுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தருகிறோம். கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து நாங்கள் தருகிறோம். வெதரிங் கோர்ஸுக்கு பயன்படுத்த நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளிக்கிறாங்க. நீங்களே நேரடியாக பார்க்கலாம். இதுதான் பியூர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு. இதுதான் பியூர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு. இதுதான் பியூர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பியூர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு செங்கல் ஜெல்லியும் சுண்ணாம்பும் கலந்து பயன்படுத்தி வெதரிங் கோர்ஸுக்கு மேலே வந்து போட்டிங்கன்னா அந்த தளம் லீக் ஆகாது. இதை அரெஸ்ட் பண்ணிவிடும். லீக் ஆகிறது அரெஸ்ட் பண்ணிவிடும். அது மட்டுமல்ல, நீங்கள் பில்டிங் கட்டும் போது முதல்ல பில்டிங் கட்டும் போது கடைக்கால் எடுக்கும் போதோ கள்ளி மண்ணும் தண்ணியும் வந்ததுன்னா அந்த இடத்தில் வந்து பில்டிங் கட்ட முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்ய முடியாது. அதற்கு என்ன பண்ணணும்னா கிளிஞ்சல் சுண்ணாம்பும் ரஃப்பு மணலும் பயன்படுத்தலாம். கிளிஞ்சல் சுண்ணாம்பு ரஃப்பு மணலும் அந்த பள்ளம் கடைக்கால் எடுக்கிறாங்களோ அந்த பள்ளத்திற்கு நீங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ரஃப்பு மணலும் 1:1 அந்த ரேஷியோத்தில் நீங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ரஃப்பு மணலும் பயன்படுத்தினா அந்த களிமண் வந்து அரெஸ்ட் ஆகிடும். அதாவது கடைக்கால் ஸ்ட்ராங் ஆகிடும். கடைக்கால் ஸ்ட்ராங் ஆகிடும். தண்ணி வர்றது நின்றுடும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நீங்கள் செய்யலாம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் மற்றும் பில்டிங் பூசு வேலைக்கு சுண்ணாம்புலேயே வீடு கட்டுறது இப்போ இடத்துக்குமே பயன்படுத்தலாம். கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம். இது மாதவரத்தில் அமைந்துள்ளது. மாதவரம் அருகே கொசப்பூரில் அமைந்துள்ளது சுண்ணாம்பு கால்வாய். பியூர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு. இன்று வந்து நாங்கள் காளியம்மன் கோவிலுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து பியூராக கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து பியூராக நாங்கள் தாளித்து தருகிறோம். காளியம்மன் கோவில் 150 ஆண்டு காலமாக பழமை வாய்ந்த காளியம்மன் கோவில். அடுத்த மாதம் மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. நாங்கள் 2025 பிப்ரவரி மாதம் இன்று நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து வெதரிங் கோர்ஸுக்கு ஞானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் தாளித்து தருகிறோம். நீங்களே பார்க்கலாம் சார் நேரடியாக சுண்ணாம்பு எப்படி தாளிக்கிறாங்க என்று. அது மட்டுமில்லை, அப்படியே இந்த பக்கம் பார்த்தால் இன்று கிளிஞ்சல் சூளை போடுகிறோம். இன்று கிளிஞ்சல் சூளை போடுகிறோம். இதுதான் கிளிஞ்சல். கிளிஞ்சலில் வந்து கறியை போட்டு இது வந்து எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை. கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை கிளிஞ்சலில் கறியை போட்டு இது போல் கொட்டுவாங்க. கறியும் கிளிஞ்சலும் போட்டு சுண்ணாம்பு சூளை நெருப்பு வச்சு விட்டோன்னு இது ஒரு நாள் ஃபுல்லாக வேகும். வெந்த பிறகு இது கிளிஞ்சல் வெந்து விடும். அது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு அனைத்து கட்டிடத்திற்கும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தரைக்கலாம். அந்த கிளிஞ்சல் வெந்த பிறகு அந்த கிளிஞ்சல் கீழே இறக்கி தண்ணி போட்டால் இதுமாரி பவுடர் ஆகிவிடும் சார். இதை பாருங்கள், இதுமாரி பவுடர் ஆகிவிடும். பவுடர் ஆகிடுச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அனைத்து பில்டிங் ஒர்க்குக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். பியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ளது. எங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எப்போ வேண்டுமானாலும்.
ஓகே, தேங்க்யூ.